இங்க ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி இருந்தனால அந்த பொண்ணை இப்ப சிட்டிக்குள்ள இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஆனா இவங்க அந்த சிட்டிக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அதுவுமே காட்டுக்குள்ளதான் போகணும். அந்த காடு ரொம்ப ஆபத்தானது. இருந்தாலுமே இப்ப அந்த பொண்ணோட குழந்தையும் காப்பாத்துறதுக்காக அந்த ஊர்ல இருக்க சில பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு வண்டியில அந்த பொண்ணை வச்சு கூட்டிட்டு போறாங்க. இப்ப இவங்களுமே தன்னோட கிராமத்தை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டை நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா இப்ப அந்த காட்டுக்கு நடுவுல இருக்க ரோட்ல போயிட்டு இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு மரம் அப்படியே பிஞ்சு ரோட்லயே விழுவுது. அதை பார்த்துன்னு வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு வண்டியில இருக்கப்ப எல்லாருமே அந்த மரத்தை தள்ளுறதுக்காக போவாங்க. அப்படி இவங்க மரத்தை தூக்கி நவுத்தி வைக்கலான்னு பார்க்கும் போது திடீர்னு வண்டிக்குள்ள இருந்த அந்த கர்ப்பிணி பெண்ணோட சத்தம் கேட்கவே கேட்காது. அதனால ஒருத்தர் சந்தேகப்பட்டு இப்ப வண்டிக்குள்ள போய் பாப்பாரு. பார்த்தா இப்ப வண்டிக்குள்ள அந்த பொண்ணு இருக்கவே மாட்டாங்க. இப்ப அங்க இருக்க எல்லாத்துக்குமே பயம் வந்துருது. திடீர்னு பார்த்தா காட்டுக்குள்ள இருந்து அந்த பொண்ணோட சவுண்ட் கேக்குது. சோ உடனே அந்த சவுண்டோட திசையை நோக்கி அந்த பொண்ணை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணை சீக்கிரமா கண்டுபிடிக்க தனித்தனியா தேடி போகலான்னு பார்க்கும்போது பார்த்தா அதுல ஒருத்தன் அந்த பொண்ணை பாத்துருவான். அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு பார்க்கும்போது இவன் கண்ணு முன்னாடியே மேல இருந்து ஏரியில விழுந்து அப்படியே இறந்து போயிருவா. அதே மாதிரி இப்ப இன்னொருத்தனுமே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடறான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு கழுத்து இருக்காது. கழுத்து இப்ப எங்கடான்னு பார்த்தா கீழே இருக்குது. அதை பார்த்தவங்க ரெண்டு பேருமே பயந்து போயிருவானுங்க. சோ இதே மாதிரி இன்னொருத்தருக்குமே அந்த பொண்ணு தெரியுறா. பார்த்தவன் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு தன்னோட வயித்தை கிழிச்சிட்டு அங்கேயே இறந்து போயிருவா. அதை பார்த்தோன்னு பயந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. சோ இப்ப இங்க இருந்தா ரொம்ப டேஞ்சர்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட வண்டி நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. வண்டிக்குள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்து அந்த பொண்ணு குழந்தையோட வண்டிக்குள்ள இருப்பா. இப்பதான் இவங்களுக்குமே புரியுது இங்க நடந்தது எல்லாமே மிகப்பெரிய ஒரு மாயம் அப்படின்ட்டு. சோ நீங்களுமே இப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.